ஹாய், இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும். கருவேப்பிலை இந்த மாதிரி மொறுன்னு வந்துடும். 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு உளுந்தை விட கம்மியாக இருக்கணும். 2 ஸ்பூன் உடச்ச கடலை. அடுத்து 2 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, காரத்துக்காக ஒரு 5 காஞ்ச மிளகாய், நீங்கள் வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம். நீங்கள் வேணும்னா கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். நான் இதில் தூள் பெருங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம இது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடரை அரைக்க வேணாம், ஓரளவு கொரன்னு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.